அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என்னோட கல்லூரி நான் 1990 இங்க எம்ஏ முடிச்சேன். இந்திரா சோமசுந்தரம் தான் அப்போ வந்து எங்களுக்கு பிரின்சிபலா இருந்தாங்க. ரொம்ப நிகழ்வான ஒரு தருணம் இது எனக்கு. இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு, முக்கியமான இன்னைக்கு ஒரு வரலாற்று நாள் இந்திய வரலாற்றுல. மகாத்மா காந்தி சாபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரைக்காக கிளம்பின நாள் இன்றைக்கு தான், மார்ச் 12. அதை ஒட்டிதான் நான் என்னுடைய புத்தகத்தை ஆரம்பிச்சிருந்தேன். இந்த கல்லூரிக்கு நான் வரும்பொழுது ஒரு 5 நிமிஷம் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து புத்தகத்துல போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து +1 ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஆங்கில இலக்கியம் படிக்கணுங்கிறது தான் ஆசையா இருந்தது. நான் இங்கே வந்து ஆங்கில இலக்கியம் தான் அப்படியும் பண்ணியிருந்தேன், தமிழுக்கு அப்படியே பண்ணல. பட் அப்போ இந்திரா சோமசுந்தரம் தான் பிரின்சிபலா இருந்ததுனால என்னை கூப்பிட்டு நீ ஏன் தமிழ் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஆங்கிலம் தான் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு. நீ ஒரு லீவ் லெட்டர் எழுதி பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரு லீவ் லெட்டர் எழுத சொன்னாங்க. சரி, சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னாலே அதை எழுதுனேன். உனக்கு நான் லீவ் லெட்டர் எழுத வருது. சரி, நான் வந்து இன்னொரு லீவ் லெட்டர் ஏதோ இதே மாதிரியான ஒரு விஷயம் பர்மிஷன் கேட்குற மாதிரி இன்னொரு லெட்டர் எழுதுனாங்க. அங்கேயே அந்த பிரின்சிபல் உள்ளே உட்கார வச்சு நான் அதையும் எழுதினேன். எழுதலாம்னா இது மாதிரி ஒரு 10 வரையும் உனக்கு ஆங்கிலத்தில் எழுத தெரியுது, அது போதும், நீ தமிழ் படி, உனக்கு பிடிக்கலன்னு நான் அவனை மாற்றி விட்டுறேன். அப்புறமா நீ ஒரு வாரம் கழிச்சு வந்து பாரு, உனக்கு பிடிக்கல எனக்கு ஆங்கிலம் தான் படிக்கணும்னு இருக்குதுன்னா உன்னை மாற்றி விட்டுறேன் அப்படின்னாங்க. ஆனால் என் வாழ்க்கையில நான் எடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல டிசிஷன் வந்து நான் அங்கேயே தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு எடுக்க முடியுதான். நிச்சயமாக நான் ஒரு வேளை ஆங்கிலம் படித்திருந்தால் ஏதாவது ஒரு அலுவலர் கல்லூரியிலோ அல்லது ஏதோ ஒரு வேலையை போயிருந்துட்டு பிரசாமத்தோட எடுத்திருப்பேன். ஆனால் என்னுடைய தேடலை அதிகமாக்கியது தமிழ் படிப்பதற்கான காரணம். அப்ப இந்த கல்லூரியில எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எல்லா மேடைகளுக்கும் எல்லா விதமான போட்டிகளுக்கும் அவர்கள் இங்கிருந்து வகுப்புக்கு வந்து நீ வகுப்புக்கு வராட்டாலும் பரவாயில்ல, வெளியில் போய் நீ போய் பேச்சு போட்டியில கலந்துக்கணும், எல்லா வகை போட்டிகளிலும் கலந்துக்கணும் என்று என்னை ஊக்குவித்தது இந்த கல்லூரி தான். இன்றைக்கு ஏதோ ஒரு 4 பேர் என்னோட பெயர் தெரிகிறது என்றால் அதற்கு காரணம் செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில் எனக்கு கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் அவர்கள் கொடுத்த அந்த உற்சாகம் தான். அதில் வந்து என்றைக்குமே மிக நன்றியோடு நினைவு கொள்வேன். எனக்கு செல்லம்மாள் அப்படிங்கிறது வந்து என்னுடைய உள்ளத்துல ஒரு தனியான இடம் இருக்கும். ஏன்னா கல்லூரி வந்து நம்ம கடந்து போறதா நினைக்கிறோம்னா அப்படி இல்லை. உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் என்பது உங்களுடைய வீடை தாண்டி உங்களுடைய கல்லூரி தான். அதனால இந்த மாதிரிலாம் செமினார்ஸ் நிறைய வைக்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து சோர்வா போய் என்ன வேலையில எப்ப பார்த்தாலும் யாரையாவது கூட்டிட்டு வந்து பேச வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் வகுப்பறைகளில் கற்றுக்கொள்வது என்பது மிக 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 குறைவு. உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மேபி சில ஆசிரியர்கள் எக்ஸ்ட்ராவா பேசலாம், இந்த புத்தகத்தை படிங்க அந்த புத்தகத்தை படிக்க. ஆனால் இது போன்ற கருத்தரங்குகளும் இது போன்ற பேச்சுக்களும் தான் உங்களுக்கு வேறு முற்றிலும் வேறு ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை பற்றியும் எழுத்தாளர்களை பற்றியும் தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேறு கூறுகளை பற்றியும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்பவை ஒரு மாணவ பருவத்திற்கு மிக 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 முக்கியமானது. அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு செவியுவர் கனிகளாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிச்சயமாக இல்லை என்றால் நீங்கள் பின்னாடி பயனடைவீங்க. நிறைய பேருக்கு இந்த சரஸ்வதி ராமநாத் அம்மாவை பத்தி தெரிஞ்சிருக்காரு. நம்ம அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு குடும்ப நிகழ்வாக ஒரு வீட்டுக்குள் வைத்து முடிக்கக்கூடிய விழாவாக அது இல்லாமல் ஒரு இன்டெலெக்சுவல் சைடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கான ஒரு விழாவை ஒரு கல்லூரியும் மிக புகழ்பெற்ற ஒரு பதிப்பகத்தோடும் சேர்ந்து நடத்தலாம் என்ற முடிவெடுத்த அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய முதல்வருடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு உணர்வுபூர்வமாக அந்த பெண்ணை பற்றி அந்த வீட்டில் இருப்பவங்க பேசுவாங்க, அவங்க நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, தோசை வாங்கி கொடுத்தாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய இன்டெலெக்சுவல் சைடு யாருக்கு தெரியும்? வீட்டுல பெண்ணுடைய இன்டெலெக்சுவல் சைடு குடும்பத்தாருக்கு நிச்சயமாக தெரியாது. மேபி ரேர்லி இப்போ வந்து சரஸ்வதி ராமநாத் அம்மாவுடைய குடும்பம் மாதிரி சில குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த பெண்ணுடைய இன்டெலெக்சுவல் சைடும் அவங்க என்ன படிப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன எழுதுவாங்க, எத்தனை எழுத்தாளர்களோட அவங்களுக்கு நல்ல நட்புறவு இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கு. இப்போ அடுத்த தலைமுறை அல்லது அடுத்த தலைமுறை அந்த மாதிரி உள்ள வராங்க. இப்போ நான் சமீபத்துல வந்து முக்கியமான ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன், ஐராவதி கார்வே. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஐராவதி கார்வே முக்கியமான ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இந்தியாவிலேயே முதல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க தான். அவங்களுடைய வந்து யுகாந்தா அப்படிங்கிறது புரட்டி போட்ட ஒரு புத்தகம், மிக முக்கியமான ஒரு புத்தகம். ஆனா அவங்க பயோகிராஃபில எதுவும் கிடையாது. ஆனா இப்ப ரீசெண்டா அவங்களுடைய பேட்டி ஒரு புக் எழுதியிருக்காங்க, இரு அப்படிங்கிற பேர்ல புக் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஐராவதிக்காரர் தன்னுடைய வாழ்க்கை பத்தி எங்கேயும் எழுதிலாம் வைக்கல. அந்த ஐராவதிக்காரருடைய பேட்டி எல்லாருக்கும் ஒரு வாய்மொழி வரலாறாக தன்னுடைய பாட்டியை பற்றி தகவல்களை சேகரித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க போவாங்க, எப்படி இருக்காங்க,
அப்படிங்கிறதெல்லாம் சேகரிச்சு ஒரு புத்தகமாக போட்டுக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் கொண்டாடப்பட வேண்டியவர்களை கொண்டாடாமல் தேவையே இல்லாதவர்களை எல்லாம் மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டாடுவது என்பது நம்முடைய மரபுக்கே உரிய மிக தவறான ஒரு பழக்கம். இந்த கொண்டாடப்படுறவர்களெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட அது தகுதியுள்ளவர்களாக கூட இருப்பாங்க. ஆனால் கொண்டாடப்பட வேண்டியவர்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை அப்படிங்கிறதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். சரஸ்வதி ராமநாத் வந்து ஒரு படைப்பாளரும் கூட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து ஒரு படைப்பாளர். ஆனால் அந்த படைப்பை அவர்கள் முன்னிறுத்தி எழுதியிருந்தார்கள் என்றால் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளராக எவ்வளவோ பெரியவர்கள் பேர் வாங்கியிருக்கலாம். அவங்களுடைய பேர் பெருசுதான். ஆனால் தன்னலம் கருதாத ஒரு தன்மையோடு அவர்கள் மொழிபெயர்ப்பை தன்னுடைய ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம். ஏனென்றால் இன்றைக்கு நான் உண்மையாவே நினைக்கிறேன், நம்முடைய அறிவுல நமக்கு இருக்கக்கூடிய அறிவுல, அதாவது அறிவு என்று ஒன்று சேகரமாக இருக்கிறது என்றால் அதில் 25% மட்டும்தான் நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை படித்து நமக்கு வருவது. மீதி இருக்கக்கூடிய 75% அறிவு என்பது நமக்கு மொழிபெயர்ப்பாளர்களால் நமக்கு தரப்பட்டதுதான். இந்த வேளையிலேயே முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். சுனில் கிருஷ்ணன் மிகப்பெரிய ஒரு காந்தியுடைய சத்திய சோதனையை திடீர் சுற்றத்தை எழுதிய ஒரு ஆய்வு பதிப்பை, மிக முக்கியமான பதிப்பை வந்து இப்ப சமீபத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். மிக கடினமான படி, மிக கடினமான படி. அதை அவ்வளவு ஆர்வம் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் எடுத்துக்கொண்டது அவருக்கு. அந்த பணியை முடிவதற்கு 5 வருடங்கள். யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு படைப்பாளி. அவர் வந்து இயற்கை ஒரு படைப்பாளி. அவர் யுவ புரஸ்கார் அவார்டு வாங்கினார். ஆனால் அந்த பணியை தள்ளி வைத்து விட்டு அவர் அந்த 5 வருடங்கள் அதற்காக செலவழித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு பணி. அப்ப இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை என்றால் உங்களுக்கு நிறைய நிலப்பரப்புகள் உங்களுக்கு தெரியாமையே போயிருக்கும். இப்ப இந்தியாவுடைய நிலப்பரப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் படைப்பாளிகள் தமிழ் நிலப்பரப்பை எழுதியிருப்பார்கள். ஒரு வங்கத்தை பற்றியோ, ஒரு மராட்டியத்தை பற்றியோ, அல்லது ஒரு தெலுங்கு தேசத்தை பற்றியோ உங்களுக்கு யார் சொல்வார்கள்? அந்த படைப்பாளிகளை தமிழுக்கு கொண்டு வருபவர்கள் தான் அந்த அறிவை நமக்கு தருகிறார்கள். இதுக்கு உலக அறிவை பற்றி கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அறிவு செல்வங்களும் நமக்கு மொழிபெயர்ப்பாளர்களால் கொண்டு வந்து தரப்பட்டது. ஆனா மொழிபெயர்ப்பு என்பது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனால் அதனால மொழிபெயர்ப்பாளர்கள் கொண்டாடப்பட வேண்டியது என்பது மிக அவசியமான, காலத்திற்கு மிக தேவையான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் இந்தி சிறுகதைகள். இந்தி சிறுகதைகள் கிட்டத்தட்ட 15 கதைகள் இருக்கு. பெரிய புத்தகம் 300-350 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் இருக்கேன். 15 கதைகள் இருக்கு. அந்த கதைகளை எழுதியவர்களுடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் 1800களில் பிறந்தவர்கள். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கதை, அந்த தொகுப்புல முதல்ல இருக்கக்கூடிய கதையை 1915 எழுதப்பட்ட கதை. உஸ்னே கஹாத்தா அப்படிங்கிற ஒரு கதை. அவள் சொன்னாள் அப்படின்னு அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. அந்த கதாசிரியருடைய வயதே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலானது. இது 1971 இந்த தொகுப்பு வந்திருக்கிறது. கதாபாரதி வெளியிட்டிருக்கக்கூடிய தொகுப்பு 1972. சரஸ்வதி ராமநாத் அதே காலகட்டத்தில் தான் அது செஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி அதை செஞ்சிருப்பாங்க. அந்த கதைகள் எல்லாம் மிக பழமையானது. அதாவது 1910களிலும் எழுதப்பட்ட கதைகளாக அவை இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொடுக்கலாம். ஆனால் அந்த கதையினுடைய பேசுபொருள் மிக அபாரமானது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம தமிழ்ல அந்த மாதிரியான கதையை தொட்டு பார்க்க கூட யோசிப்பார்கள் இந்த இடமும் கூட. அந்த மாதிரியான கருப்பொருள்களுடைய கதைகள் அந்த கதைகள் நிச்சயமாக மாணவர்கள் படிக்க வேண்டும். நிறைய கதைகள் சொல்லிட்டே போகலாம். அதில் இருக்கக்கூடிய 15 கதைகளும் மிக வித்தியாசமான கதைகள். சரி, ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நம்ம மொழிபெயர்ப்பதான் படிக்கிறோம். மொழிபெயர்ப்பாளர்கள் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இப்ப சரஸ்வதி ராமநாத் அந்த மொழிபெயர்க்கும் போது 1970களில் மொழிபெயர்க்கும் போது இன்றைக்கு பேசப்படக்கூடிய மொழிபெயர்ப்பு கோட்பாடுகள் என்பவை உருப்பெற்றிருக்காத ஒரு காரணம். நிச்சயமாக இன்றைக்கு வரிவரியாக சொல்லப்படக்கூடிய மொழிபெயர்ப்பு கோட்பாடுகளை மனதில் வைத்துக் கொண்டு சரஸ்வதி ராமநாத் அதை செய்திருக்க வாய்ப்பு. இன்றைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு வந்தவர்கள் அக்குதல் ஆணையராக மொழிபெயர்ப்பு கோட்பாடுகளை பொருத்தி பார்த்து இதை இப்படி செய்திருக்கிறார்களா அப்படி செய்திருக்கிறார்களா என்று பேசுவதற்கான வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு. ஆனால் மொழிபெயர்ப்பு என்பது அதன் அளவில் மிகச் சிறப்பானது. அது ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கும் அந்த எந்த பிரதி அவர் மொழிபெயர்க்கிறாரோ அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன வார்ப்பு என்பது ஒன்றுபட்டிருக்கிறது. ஒரு ரிதம் இருக்கும். ஒரு படைப்புல ஒரு நான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு படைப்புல ஒரு ரிதம் இருக்கும் இல்லையா? அந்த ரிதம் வந்து மொழிபெயர்ப்பாளருடைய மனசுலையும் அவர்களுடைய மொழி சார்ந்த அந்த ரிதம் வரணும். அந்த ரிதம் வந்தாதான் அந்த மொழிபெயர்ப்பை நம்மால் மிகச் சிறப்பான மொழிபெயர்ப்பு, நம்ம மிகச் சிறப்பான மொழிபெயர்ப்பு என்று கொண்டாடப்பட்ட புத்தகங்களை நீங்க எடுத்து பாருங்க. அந்த ரிதம்
அதில் இருக்கும். அதாவது நீங்க எந்த மொழியில எழுதியிருக்கீங்களோ அந்த மொழியினுடைய இடம் அந்த மொழிபெயர்ப்பாளருடைய மனதிலிருந்து அந்த படைப்புக்கு அது வந்திருக்கும். எனக்கு சுந்தரராமசாமியோடைய செம்மீன் ரொம்ப பிடிக்கும். நிறைய நிறைய மொழிபெயர்ப்புகள்ல குறிப்பிட்ட சில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. இப்போ பாவலர் வந்து பருவம் பண்ணியிருக்கார், வெள்ளப்பாவுடைய பருவம் பண்ணியிருக்கார். மிகப்பெரிய படைப்பு, மிக முக்கியமான படைப்பு. நமக்கு அதை படிச்சா பாவலனே ஒரு படைப்பாளி அப்படிங்கிறதுனால பருவம் படிக்கும்போது வெள்ளப்பாளி நம்ம தெரியல, நமக்கு பாவலனே எழுதுற மாதிரி தான் தெரியும். அதே போல சுந்தரராமசாமி இப்ப மொழிபெயர்த்த செம்மீனை படிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படைப்பை படித்துக் கொண்டு வரும் பொழுதே கடற்கரை ஓரமாக இருந்த அந்த வீச்சத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த குழாய் வீச்சம் அது வந்து அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு தெரியும். எனக்கு மலையாளம் தெரியாது. அப்ப எனக்கு மலையாளத்தை நான் படிக்கணும்னா நான் இப்படி மொழிபெயர்ப்பாளர் மூலமா தான் அதை படிக்க முடியும். அப்போ அந்த ரிதம் வந்து எப்படி அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு உள்ள வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கலாச்சார அடித்தளம் இருக்கிறது. இப்ப சமீபத்தில் என்னுடைய தோழி வந்து கத்தாரணம் ஒரு அப்துல் ரசாக் குரானாவுடைய ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. சொர்க்கத்தின் பறவைகள் என்ற ஒரு அது வந்து ஒரு மரம், ஒரு பலாமரம், ஆசிலி பலா. அது வந்து பிரெட் ஃப்ரூட் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஃப்ரூட் அப்படின்னு இருக்கு. பிரெட் ஃப்ரூட்டை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐலி பலான்னு சொல்லலாமா? அது ஒரு டிஸ்கஷன் நாங்கள் பண்ணோம். ஐலி பலான்னு சொல்லலாமா இல்ல ஆசினி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த கரையில அது வந்து பலாமரம் கிடையாது, அது வந்து ஆசினி மரம் தான். ஆசினி அப்படிங்கிறது பலா போல இருக்கக்கூடிய ஒரு மரம், பலா மாதிரி கீழே அப்படி தொங்கக்கூடிய இனிப்பு சுவையுடையது கிடையாது. அந்த மரம் இந்த கரையில ஏன் வருது அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு வெளியில அந்த மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய காய்கள் கீழே நிறைய கொட்டி கிடக்கும். ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் அந்த பழத்தை எடுக்கவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. எங்கிருந்தோ வரக்கூடிய கூலி ஆட்களும் அடிமைகளும் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்போ ஏன் இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது சொன்னாங்க அது வந்து ஒரு அடிமையினுடைய சின்னமாக அந்த ஆசினி மரம் என்பது கருதப்படுகிறது. ஒன்றுமே கிடைக்காத போது, சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடைக்காத போது, வறுமையில வாடும் பொழுது இந்த பிரெட் ஃப்ரூட்டை தான் எடுத்து அவங்க வீடு படைச்சிருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஒரு ஸ்டேட் நல்லா வந்த பிறகு அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில வந்த பிறகு அவர்களால் இந்த பழத்தை தொட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் அது அடிமையினுடைய சின்னம். அந்த அடிமையினுடைய கருத்தாக்கத்தை சொல்வதனால அந்த ஃப்ரூட்டை நாங்கள் தொட மாட்டோம். இப்படி ஒவ்வொரு அதாவது ஒரு மரத்தினுடைய பெயரை நீங்க அப்படியே ஒரு வேறொரு மரத்தினுடைய பெயராக எழுதிவிட முடியாது. முன்னாடி நான் இந்த பேச்சை தயார்படுத்துவதற்காக குப்புசாமி கணேசன் அவர்கிட்ட பேசியிருந்தேன். குப்புசாமி கணேசன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவரா இருக்கலாம். அவர் வந்து மிக முக்கியமான அருந்ததி ராயனுடைய நல்ல நாவலுடைய தமிழ் மொழிபெயர்க்கிறார். அதை தவிர நிறைய பேர் மொழிபெயர்க்கிறார். அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்னாரு, பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய மரங்களுடைய பெயர்களை நீங்கள் ரஷ்யாவில் எழுத முடியாது. ரஷ்ய நாட்டுல வளரக்கூடிய மரங்களுடைய பெயர் ஒரு ரஷ்ய நாவல் நீங்க மொழிபெயர்க்கிறீங்கன்னா, ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறீங்கன்னா உடனே நீங்க அந்த மரத்துடைய பெயர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு மரத்தை நீங்கள் வட இந்தியாவில் வளர்வதாக காட்ட முடியாது. அப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய சிக்கல் என்னெல்லாம் வருது அப்படின்னா, நீங்க அந்த வாக்கியத்துல மொழிபெயர்க்கக்கூடிய அந்த ரிதம்ல மட்டும் வரல, இந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வருவது, அதற்குரிய சரியான வார்த்தைகளை எப்படி போடுவது அப்படிங்கிறதையும் கூட்டாளர்கள் பண்ணிட முடியாது. ஒரு சமீபத்துல ஒரு சிறுகதை ஒன்று படிச்சேன். கடவுளின் தேவரின் மணி அப்படின்னு வருது. அந்த இடத்துல கடவுளின் அறை அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. தேவரின் மணி அப்படிங்கிறது வந்து மலையாளமா கன்னடமா அப்படின்னு புரியல. அப்புறம் பாவன் சர்ச் பண்ணி கேட்டா வந்து கன்னடக்காரங்க வந்து சாமி ரூம் இருக்கு இல்லையா, சாமி அறை பூஜை அறை வந்து தேவரின் மணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அப்ப நம்ம பூஜை அறையில் எழுதக்கூடாதா சார் அப்படின்னு. இல்ல அவர் அப்படி மொழிபெயர்த்திருக்காரு, கடவுளின் அறை மொழிபெயர்த்திருக்காரு, அந்த பூஜை அறை தான் கரெக்டா வரும். அப்போ இந்த ஒரு வார்த்தையோட குழப்பத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ தேவரின் மணினா அது வந்து மலையாளத்துல சொல்லப்படக்கூடிய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அம்பலம் மாதிரியான இடமா அப்படிங்கிறது. இப்போ மொழிபெயர்ப்பு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு அப்படியே கொண்டு வந்து பெயர்த்து கொண்டு வந்து வைப்பது அல்ல. அது மிக சிக்கலான ஒரு பணி. அதற்கு நீங்க நிறைய மெனக்கடணும். அந்த மொழியில வந்து உங்களுக்கு பாண்டித்யம் இருக்கணும். அந்த மொழியில ஒரு அழகான ஒரு ரிதமை நீங்க கொண்டு வரணும். அந்த ரிதம் வந்து சரஸ்வதி ராமநாத்துக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கதையை நீங்க படிக்கும் போது அந்த கதையினுடைய பெயர்கள் மட்டும்தான் வேற நாட்டு அளவு பீகாரிலோ உத்தரப்பிரதேசிலோ இருக்கிற பெயர்களாக தெரிவிக்க அந்த கதையினுடைய போக்கை அவர்கள் அவ்வளவு அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு இடத்துல ஒரு இந்திகளை படிக்கிற மாதிரியான ஒரு எண்ணமே வராது. ஒரு சில தொடர்களை தவிர இப்போ சில தொடர்களை அவர்கள் இந்தியிலேயே அப்படி டீடைல் பண்ணியிருக்காங்க. இப்போ டாங்கோ அப்படிங்கிற மாதிரி பக்ஷீஸ் அப்படிங்கிறது வந்து சும்மா டிப்ஸா கொடுக்குறது, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம பக்ஷீஸ் அப்படிங்கிறத ஒளிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் சில நாட்டுப்புற பாடல்களை அப்படியே இந்தியிலேயே கொடுத்துருக்காங்க, இந்தியிலேயே அப்படி டீடைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு முறை. இது சரியா தவறா
இருக்கக்கூடிய இந்தியா எனக்கு அவங்க வந்து இந்தி டியூட்டராக இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இந்தி கற்பிச்சிருக்காங்க. இந்தியை பாடமாக ஏனென்றால் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது இந்தியை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தி ஒரு தேசிய மொழி, இந்தி ஒரு தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மகாத்மா காந்தி இந்த தட்சிண இந்திய பாரதெல்லாம் இந்தியா முழுக்க அப்படி இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையங்களை தொடங்கினார். அப்படி அவங்க கற்றுட்டு உள்ள வந்திருக்கலாம். அப்போ அவங்க வந்து வெறும் இந்திய ஒரு மொழியா மட்டும் படிக்கல, அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்ப கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய இந்திய பேசியிருப்பாங்க, உரையாடல்களை அவர்கள் இந்தியில் செய்திருப்பார்கள். அப்போ அந்த மொழி வளம் என்பது சரஸ்வதி ராமநாதனுடைய மொழிபெயர்ப்புல மிக இயல்பாக படிந்திருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா எனக்கு ஒரு கதை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்க டிபிக்கலா ஒரு தமிழ் கதையாக இருந்தாங்க. என்னன்னா பீகார்ல நடக்கிற ஒரு கதை. பீகார் கதைக்களம் வந்து பீகார். சுமேரா அப்படிங்கிறது அந்த ரிக்ஷாக்காரனுடைய பெயர். இந்த ரிக்ஷாக்காரர் ஒரு சவாரியை ஏற்றி கொண்டு போகிறார். அந்த சவாரியை ஏற்றி கொண்டு போகும்போது அந்த ரிக்ஷாக்காரருடைய உரையாடலை அவர் கிட்டத்தட்ட சரஸ்வதி ராமநாத் சென்னை தமிழிலேயே எழுதியிருக்கிறார். எனக்கு முதல்ல சென்னை தமிழ்ல அவங்க எழுதி ரிக்ஷாக்காரர்கள் சென்னை தமிழ் எப்படி பேசுவார்களோ அதே போல எழுதியிருக்கிறார். எனக்கு ஆச்சரியம் வந்தது, இந்த கதை வந்து தமிழ் கதையா மாறியிருக்கே அப்படின்னு பார்த்தா ஆயிரம் சுமேரா, இந்த கேரக்டரோட பேர் சுமேரா. எப்படி அதை வந்து ரிக்ஷாக்காரர்கள் பேசக்கூடிய ஒரு மொழி என்றால் அது சென்னையினுடைய வட்டார மொழியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சரஸ்வதி ராமநாத் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அந்த மொழி என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு வட்டார மொழி இருக்கும். ஆனால் சரஸ்வதி ராமநாத்துக்கு ரிக்ஷாக்காரர்கள் பேசக்கூடிய மொழி என்றால் அது சென்னையினுடைய மொழி தான். என்னவா எப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வரும். எனக்கு அப்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நீங்க மொழிபெயர்ப்பு கோட்பாடுகள் கேட்டீங்கன்னா இப்படி எழுதக்கூடாது, அந்த வட்டாரத்தை ஊத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சரஸ்வதி ராமநாத்துக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் எதுவும் இல்லை. அவர் மிக அழகாக அந்த ரிக்ஷாக்காரர் அப்படிங்கிற அந்த அந்த படிவத்தை அப்படி நம்ம மனசுக்குள்ள அப்படியே பூத்திக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி வந்திருக்கிறது. அதே போல நீண்ட வாக்கியங்களை மொழிபெயர்க்கும் போது திரும்ப திரும்ப ஒரே சொல்லை பயன்படுத்தக்கூடிய தவறுகள் நேர்வது. ஆனால் அந்த எந்த சிக்கலுமே சரஸ்வதி ராமநாதனுடைய கதைகள்ல எங்கேயுமே வரல. அவ்வளவு அழகாக அவர்கள் அதாவது அப்பதான் புரிஞ்சுது அவங்க இந்தியை எப்படி உள்வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு வாசிப்பு திறன் இருக்கிறது. நிச்சயமாக அவருக்கு ஒரு பரந்துபட்ட வாசிப்பு திறன் இல்லாமல் இந்த வார்த்தை கோர்வைகள் அவருக்கு வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு அழகாக மிக நேர்த்தியாக ஒரு சில கதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பக்தியும் ஒரே வாக்கியம், ஒரு முழு பக்தி ஒரே வாக்கியம். அந்த வாக்கியங்களை அவ்வளவு நேர்த்தியாக ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை திரும்ப வராதபடி அவர் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அப்புறம் ஒரு கதையில வந்து வேலையோரமாக சில செடிகள் புதர்கள் வளர்ந்திருந்தன அப்படின்னு ஒரு இடம் வருது. ஆனால் அந்த இடத்துல டீடைலிங்கா அவங்க வந்து செடிகளுடைய பெயர்களை கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க இப்ப வந்து நம்ம யாரும் இந்தி டெக்ஸ்ட் போய் பார்க்க போறது கிடையாது. மொழிபெயர்ப்பு படிக்கிற நம்ம யாரும் இந்தி மூலத்தை போய் பார்க்க போறது இல்லை. அவ்வளவு மெனக்கடணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த வேலையோரமாக என்னென்ன செடிகள் எல்லாம் வளர்ந்துருந்தன அப்படிங்கிற அந்த செடியுடைய பெயரோட அவங்க கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு வந்து அவங்க யோசிச்சு அதை தேடி எடுத்து போட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப முக்கியமானதா எனக்கு பண்ணுது. அதுபோல இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகள் தமிழிலிருந்து மிகப்பெரிய பாய்ச்சல் நிகழ்த்திய கதைகளாக இருப்பதையும் இந்த கதை தொகுதியை படிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவில் இப்படி மொழிபெயர்ப்புகளை நம்ம படிக்கும் போதுதான் நாம நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பு எங்க இருக்குது, மற்றவர்களை எங்கே தாண்டி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். 1915 எழுதப்பட்ட கதைகள் இன்றைக்கு பெண்ணிய பேசுபவர்களால் எழுதப்படக்கூடிய கதைகளை விட மேம்பட்டவையாக இருக்கின்றன. அதுல கதையின் தியாகம் அப்படின்னு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. அந்த கதையினுடைய அந்த டோன் வந்து சரஸ்வதி ராமநாத் அவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கதையின் ஒரு கிராமத்துல இருந்தவர்கள் அவருடைய கணவன் இறந்து போயிருக்கிறான். அவன் உடனே ஓடி போய் வேற பொண்ணோட சேர்ந்துக்கிறான். ஆனா அந்த ஊர் இயல்பு காஜல்பூர் அப்படின்னு சொல்ற குஜராத்ல நடக்கக்கூடிய கதை அது. காஜல்பூர் பகுதியை சேர்ந்தவர்களுடைய கதை. அவன் இவங்களோட போய் சேர்ந்துக்கிறான். அப்ப இந்த பையங்கள்லாம் போய் அவளை விரட்டுறாங்க. என்ன நீ இந்த மாதிரி ஓடி போயிட்ட அப்படின்னு. அவன் என்னை வச்சு நீ சோறு போட்டு இருந்தாலும் நான் விழுந்துட்டு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுடைய பிரச்சனை அதாவது கணவனுடைய தம்பி போய் கூப்பிடுறாரு, என்னோட இங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்னு. நீங்க இதை முதல்லயே என்ன கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் அவனோடய இருந்திருப்பேன், நீ கூப்பிடல என்ன, அதனால அவனை கோச்சுக்கு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அந்த யாரோட சேர்த்துட்டாலோ அவனுடைய இருக்கான். ஆனா இந்த மச்சினன் அடுத்த நாள் இறந்து போயிடுறாங்க. இவ போன சோகம் தாங்காம அடுத்த நாள் இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க கர்மாதி பண்றாங்க. கர்மாதி பண்ணும்போது இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைங்கிற குறிப்பு எதுவுமே இல்லை. அந்த கதையை எழுதியவர் ஒரு தமிழருக்கும் கன்னடத்துக்கும் பிறந்த ஒருவர் எழுதிய கதைகள். அவருடைய தாய் கன்னட,
ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எந்த காலகட்டம் தெரியல, விடுதலை அடைவதற்கு முன்னாடி இருக்கலாம். அப்போ இவ சொல்றாங்க ஊர் கூடி கருமாந்தம் பண்ணணும், என்னுடைய கணவனுக்கு தான் அதை செய்யல, என்னுடைய மச்சினருக்கு, என்னுடைய மனம் உகந்த மச்சினருக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சுட்டா பரவாயில்ல நான் பார்த்துட்டேன் சொல்லி ஊர் கூடி அந்த சடங்கை, சாவு சடங்கை செய்கிறாள். போலீஸ் வருகிறது, துப்பாக்கியால் சுடப்படுகிறாள், இறந்துகிறாள். அதோட கதை முடிஞ்சு. இந்த கதை தமிழ்ல யோசிக்க கூட முடியாது இல்லையா? நம்ம ஊர் கல்ச்சர் அப்படி கிடையாது, நம்ம ஊர் கல்ச்சர்ல இல்ல. இதே போல அந்த கதையில் இருக்கக்கூடிய பல கதைகள் இதே மாதிரியான தளத்தில் எழுதப்பட்டவைதான். அப்போ வேற ஒரு பிரதேசத்தினுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறத தாண்டி சரஸ்வதி ராமநாத் எந்த அளவுக்கு ஆழமாக அந்த மொழியை உருவாக்கி இருக்கிறார், அந்த தொடர்களை அவர் எப்படி மிக அழகாக தமிழில் கொடுத்திருக்கிறார், அந்த மொழியினுடைய விதம் எப்படி அவர் உள்வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த மொழிபெயர்ப்புல படிக்க முடியுது. நிச்சயமாக இந்த சரளம், இனிமை, அழகான சொத்து என்று எல்லாத்தையும் மீறி ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத நான் மொழிபெயர்ப்பான்னு நினைக்கிறேன். அது ஒரு மொழி ஆக்கம், அது ஒரு மொழி ஆக்கம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மொழி பெயர்ப்புனா நீங்க ஒரு மொழியில அப்படியே எடுத்துக்க முடியல எழுதுறது அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு மொழி ஆக்கம் என்று சொல்லப்படும் போது அந்த மொழிபெயர்ப்புக்கு ஒரு படைப்பாளி என்று இன்னொரு கூடுதல் அந்தஸ்தும் கிடைக்கிறது. அந்த அளவுல ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக சரஸ்வதி ராமநாத் மிக அற்புதமான ஒரு பணியை செய்திருப்பதை இந்த நூலை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடிந்தது. எப்படி ஒரு விழாவை எடுத்து அவருடைய நினைவை போற்றுவது என்பது மிக மிக சாரசத்தில் எல்லா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் நடக்க வேண்டும். எல்லா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இத்தகைய அற்புதமான தருணங்கள் வாய்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வான பணிவான என்னை வளர்த்து ஆளாக்கி செல்லமானவர்கள்